அதனால சார், ஸ்டாலின் சார், இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும்? ஏன்டா இந்த விஜயை வேதனைப்படுத்தணும்? ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம்? ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. நான் என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது மண்ணுகிட்ட அள்ளி போட்டனா? உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை, உங்களுடைய ஊழலை, நீங்களும் மந்திரிகளும் அடிக்கிற கொள்ளைய மக்களுக்கு எடுத்து சொன்னேன். இதை சொல்லாம வேற என்னத்தை சொல்லுவாங்க? இப்ப இந்த கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு. போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்தில் வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணாம்?